முன்னதாகவே திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த கருத்து, இதனால கூட்டணிக்குள்ள ஏதாவது சலசலப்போ இல்லை அவருடைய கருத்துக்கு எதிர்வினைகளோ ஏற்படுமா, இது போன்ற விவகாரங்களை பார்த்து கொண்டிருந்தோம். இந்த தருணத்தில் எம்முடைய பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். அதாவது அதிமுக அண்ணாமலை இவர்களுக்கு இடையிலான உறவு எப்படி இருந்தது, அண்ணாமலையினுடைய போக்கு டுவர்ட்ஸ் அதிமுக எப்படி இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, தேர்தலை சந்திக்க போறாங்க. இந்த தருணத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தப்போ தெரிவித்த கருத்துக்கள் இது இன்னுமே அந்த ஒரு மோதல் போக்கு நீடிக்கிறத காண்பிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல இந்த கருத்துக்கு நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதா? இந்த கருத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரணம் இருக்கிறது ஆக்சுவலா. ஏன்னா அவர் பாஜகவுடைய மாநில முன்னாள் தலைவர். அவரை அவர் கட்சி வளர்க்கறதுக்காக சில வருடங்கள் பாடுபட்டாரு. கட்சி எண் மக்கள் எண் யாத்திரை போனாரு. கட்சி பாராளுமன்ற தேர்தலில் தனியாக 11%, கூட்டணியோட 18% வாங்கிட்டு, ஸோ கட்சி தமிழ்நாட்டில் என்னால் வளர்ந்துருக்குன்னு சொல்றாரு. அப்படி வளர்ந்திருக்கிற அஇஅதிமுக கூட்டணி வந்தபோது ஏற்கனவே அவருக்கும் அஇஅதிமுக தலைமைக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அவர் பதவியை இழக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். புதிய தலைவர் வந்திருக்கார். ஸோ அவர் பதவியை இழந்த அவர் ஒரு அடிபட்ட புலியாக இருக்கிறார். இப்போ அவர் அடிபட்ட புலியை ஊண்டட் டைகர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிபட்ட புலியாக இருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக ஒரு மன அழுத்தம் இருக்கும். தான் பதவியை இழந்ததுக்கு காரணம் யாருன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு ஒரு மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மன அழுத்தத்துக்கு மருந்தாக பாஜக தலைமை அவருக்கு ஒரு பதவி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பதவியை அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குற மாதிரி தெரியல. சமீபத்தில் மதுரையில் கூட்டணிக்கு எதிராக நீங்கள் எதுவும் பேசக்கூடாது என்பது போன்ற ஒரு 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 ஆலோசனையை அண்ணாமலைக்கு கட்சி தலைமை வழங்கியிருப்பதாக ஒரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம். இந்த சூழ்நிலையில தான் அவர் கோயம்புத்தூர்ல பேசியிருக்காரு. பாஜக ஆட்சி தான், நான் என்ன கேட்டா நான் பாஜக ஆட்சி என்று தான் சொல்லுவேன்னு சொல்லுகிறார். இது ஏற்கனவே அஇஅதிமுக பாஜக இடையே கூட்டணி ஆட்சி சம்பந்தப்பட்ட ஒரு கசப்புணர்வு போயிருக்க இந்த சூழல்ல நடுவில் இவர் பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக அஇஅதிமுக தரப்பில் ஒரு அதிருப்தியை, கண்டிப்பா ஒரு கடும் அதிருப்தியை உருவாக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது தன்னை முன்னிறுத்திக் கொள்ளும்படியாக பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் செய்வது மட்டும் இல்லாமல் தனக்கான ஒரு ஆதரவாளர்களை உருவாக்கி அமித்ஷா பேசுற கூட்டத்திலே தனக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குது என்பதை காண்பிக்கும் விதமாக அவரது ஆதரவாளர்களை கைத்தட்ட வைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் அரசியல்ல நம்ம பல காலம் பார்த்து புரித்து போன ஒரு விஷயங்கள். அதே மறுபடியும் அண்ணாமலை செய்கிறார். தனக்கு ஒரு ஆதரவாளர்களை உருவாக்கி தனக்கு செல்வாக்கு இருக்கிற மாதிரியான காமிக்கிற ஒரு விஷயத்தை பண்றார். ஸோ அவர் ஒரு குழம்பிய மனநிலையிலும் ஒரு அடிபட்ட ஒரு தான் பழிவாங்கப்பட்டதாக நினைக்கிற மனநிலையில அவர் இருக்காரு. அதனால இந்த அதிமுகவுடைய கூட்டணி ஒரு விரும்பாமல் இருக்கிறது ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இது போல அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வருவதாக இருந்தால் அவர் ஏதோ ஒரு தனி ரூட் எடுக்கிறாரோ என்கிற ஒரு எண்ணம் தான் மக்களுக்கு எழும், பாஜக தொண்டர்களுக்கு எழும். ஆக்சுவலா அவர் தாவேக்காவோட பேசிட்டு இருக்காரா, ஒரு தேர்தல் நெருக்கத்தில் அவர் தனியா போய் ஏதாவது ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணுவாரா போன்ற விஷயங்கள் வரும். ஆனால் அவருக்கு எவ்வளவு விரைவில் பாஜக தலைமை அவருக்கு ஏதாவது பதவி கொடுத்து அவர் அமர்த்துகிறார்களோ அப்பதான் அவர் அமைதியாவார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கட்டம் அமித்ஷா தான் முடிவு பண்ணணும். ஸோ இதுல அண்ணாமலை பாஜக ஆட்சி என்று சொல்வது மேலும் பிரச்சனைக்குள்ள இருக்கிற அதிமுக பாஜகவோட அந்த கூட்டணி மேலும் அதிருப்திகள் ரெண்டு தரப்பிலும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜகவிலேயே பல நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை எதுக்கு இப்போ பேசிட்டே இருக்காரு, அவர் பதவி கொடுத்த பிறகு பேசினா பரவாயில்ல, இப்போ அவர் எந்த ஒரு பொசிஷனும் இல்லாத போது எதுக்கு அவர் பேசிட்டே இருக்காரு, பிரசா பார்த்தா பேசிட்டே இருக்காருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறத பாக்குறோம் நம்ம. ஸோ அண்ணாமலை ஏதாவது ஒரு தனி அஜெண்டா வச்சிருக்காரான்றது இனிமேல் காலப்போக்கில் தான் தெரியும். ஆனால் அவர் தனக்கென்று ஒரு கூட்டத்தை வளர்த்து விட்டார். தமிழ்நாட்டு பாஜக தனக்கென்று ஒரு கூட்டத்தை வளர்த்திருக்கிறார் என்பது மட்டும் உண்மை. அதை வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை இனிமேல் பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.